வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்ப குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது. சில விஷயங்களை நம்ம குறைக்க போறோம். என்ன குறைக்க போறோம்? முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். கைத்தட்டி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வருஷமா, பெரிய கல்வியாளர். நல்ல கைத்தல, எல்லாருமே கைத்தட்டலாம். இனிமே புத்தக பை சுமை குறைய போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். கரெக்டாங்கயா? நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட கம்மியா தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. எங்க பள்ளிக்கூடம் வர பிள்ளைங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு தூக்கி அதை சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்ட காலம் மலையேறி விட்டது. இனி புத்தக பை சுமை குறைக்கப்படுகிறது. சரி, அதை குறைச்சிட்டோம். ஒன்னு அதிகப்படுத்த போறோம். எதை அதிகப்படுத்த போறோம்? நம்முடைய டெக்ஸ்ட் புக்ல அது வெறும் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அந்த வெறும் பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். டெக்ஸ்ட் புக் வில் பி வண்ண படங்கள் நிறைந்த ஒரு ஆர்ட் புக்கா, ஒர்க் புக்கா, அவங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய புத்தகமா மாறும். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும். அதுல ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பாவுடைய போன்லயும் அம்மாவுடைய போன்லயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியா வரும், கேட்பொலியா வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக, கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. புத்தக பையின் சுமையை மட்டுமல்ல, மனசுமையை மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்னு சொல்லப்படுற பாட புத்தகங்களின் சுமையும் குறைத்து அதை ஒரு பட புத்தகமாக நம்ம மாற்ற போகிறோம். எல்லோரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஎன் ஸ்பார்க் மூலமா ஏற்கனவே பல நூறு பள்ளிக்கூடங்களை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இன்னும் ஒரு படி போய் நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி காக்னிட்டிவ் எல்லாம் தாண்டி நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டிங்லாம் மிஷின் லேர்னிங்லாம் இப்ப நாங்க என்ன சொல்லி தர போறோம்னா, ஏஐ இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அதற்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எந்த ப்ராம்ப்ட், எந்த ஏஐல எந்த டூலை பயன்படுத்தினா நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஏஐ மனிதர்களின் வேலையை ஒருபோதும் பறிக்காது. ஒரு சின்ன போட்டோ கேமரா இருக்கு பாருங்க, அது கண்டுபிடித்தது அறிவியல். கேமரா விட்டது, ஓவியர்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னது உலகம். கேமராவை அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் அந்த கேமராவையோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு கேமராவால் எடுக்க முடியாத கோடுகளை எல்லாம் உருவாக்கி பிகாசோ என்ற ஒரு ஓவியன் உலக புகழ் பெற்றார். ஒரு கணிப்பொறியை கண்டுபிடித்து கொடுத்தது அறிவியல். கணிப்பொறி வந்துருச்சு, இனிமே இந்தியால கிளர்க்குகளுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. எந்த கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கணினியில் சிறந்த உலக நாடுகளினுடைய கணினி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்து தலைமைத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தான் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்ப குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது.